நேயர்களே, ஒரு பெண் மணமகளாகி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரும்போது அந்த பெண்ணை ஒரு சிறந்த அழகியாகவும் அதிர்ஷ்டகரமானவளாகவும் சிறந்த வாரிசுகளை உருவாக்குபவள் என்றும் அந்த பெண்ணை நீங்கள் பார்க்க வேண்டும். திருமண தம்பதிகளுக்கு தென்மேற்கு மூலையில் அமைந்துள்ள ரூமை கொடுக்கணும். நல்ல சக்திகளை சேமித்து வைத்து இருக்கக்கூடிய அறை அந்த தென்மேற்கு மூலையில் அமைந்திருக்கக்கூடிய அறை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ரூமையும் விட இந்த ரூம் 1 இன்ச் 1 அங்குலமாவது உயரமாக இருக்க வேண்டும். ஒரு கார்பெட்டை போட்டாவது கொஞ்சம் அந்த 1 அங்குலம் உயரத்துக்கு நீங்க கொண்டு வரணும். தென்மேற்குல படுக்கை அறையை கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சிறந்த குழந்தைகள் பிறப்பார்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மூலையில கண்ணாடியை மட்டும் வச்சிடாதீங்க. ஏன்னா கண்ணாடிங்கிறது ஒரு 3வது கண். 3வது நபர் பார்க்கறதுக்கு சமம். அப்படி அந்த ரூம்ல கண்ணாடி இருந்தது அப்படின்னா ஒரு திரையை போட்டு அதை மூடி மறைச்சு வைங்க. கூடுமான வரைக்கும் அந்த ரூம்ல கதவு ஜன்னல் இவைகளை மூடியே வச்சிருங்க. ஏன்னா நல்ல வைப்ரேஷன் வெளியில போயிடும். அப்புறம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடகிழக்கில் அமைந்திருக்கக்கூடிய ரூமை தேர்ந்தெடுத்து அதை படுக்கை அறையா மாத்தினீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லா இருக்கும். கூடுமான வரைக்கும் உங்களுடைய இல்லம் சுத்தமானதாகவும் வெளிச்சமாகவும் இருக்கணும். பெண்கள் நெற்றியில திலகமிட்டு குங்கும போட்டு அணிந்து கைகளில் வளையல்களை அணிந்து மங்களகரமா இருந்தா அந்த வீட்டுல என்றும் லட்சுமி வாசம் செய்யக்கூடிய நிலை உருவாகும். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.